இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களால தான் எங்க கம்பெனியோட பிரான்ச்சை இங்க ஓபன் பண்ண முடிஞ்சது. ஜனங்ககிட்டே நல்ல வரவேற்பு இருக்கு. உங்களை மாதிரி நல்லவங்களோட சப்போர்ட் கிடைச்சா தமிழ்நாடு முழுக்க எங்க பிரான்ச்சை ஓபன் பண்ணி ஜனங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுவோம். அத்தை அனுப்பின ஆளுங்க பிரமாதமா நடிக்கிறானுங்க. அக்காவை என்னமா ஏமாத்துறானுங்க. இது தெரியாம இவளு முட்டாள் மாதிரி ஏமாந்துட்டு இருக்கா. உன்கிட்ட இருக்கிற பணம் காசு சொத்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வீதிக்கு வர போற. இதைத்தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது நாளைக்கு நடக்க போகுது. ஊர் ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா பணத்தை வாங்கிட்டு போறாங்க. நீங்க பிரான்ச் ஆரம்பிச்சதே எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஊர் ஜனங்க முன்னேற்றத்துல நான் எப்பவுமே அக்கறையா இருப்பேன். அதனாலதான் நல்ல விஷயங்கள் ஏதாவது வந்தா அத ஆளா நான் வரவேற்பேன். சரி பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். வா சந்திரா, கிளம்பலாம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாங்க மேடம். மீனாட்சி அம்மா, சொல்லுங்கம்மா. அது யார் போட்டோ? அது என் வீட்டுக்காரோட போட்டோம்மா. எங்க காமிங்க பாப்போம். வேணாம்மா, இப்ப வேணாம்மா. ஏமா காட்டினா என்ன? அது என்னவோ மனசுக்கு இப்ப காட்ட வேணான்னு தோணுதுமா. இன்னொரு நாள் காட்டுறேம்மா. சரிம்மா, உங்க இஷ்டம், நான் வரேன். அம்மாடி, ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன். நீயும் உன் புருஷனும் தங்கமானவங்களா இருக்கீங்க. உங்க அம்மா இருக்காங்களே, அவங்க கூட அடிப்படையில ரொம்ப நல்லவங்க தாம்மா. ஆனா வெளியில பாக்குறதுக்கு தான் ரொம்ப கோவக்காரங்களா தெரியறாங்களே தவிர, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கும்மா. அவங்க இப்ப ஏதோ ஒரு கோபத்துல இருக்காங்கம்மா. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த கோபம் எல்லாம் போய் கண்டிப்பா மனசு மாறிடுவாங்கம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. நீங்க உங்க வாயால இத சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னமோம்மா, என் மனசுக்கு இத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். சரிம்மா, என் அம்மா மனசு மாறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு கடவுள் எல்லாமே உனக்கு கொடுப்பாரு. வரேம்மா. என்ன அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் முகமும் ரொம்ப பிரகாசமா இருக்கு, என்ன விஷயம்? எல்லா காரணமா தான் மாமா. ஊர்ல எங்க போய் நின்னாலும் சாமுண்டீஸ்வரி அம்மா சாமுண்டீஸ்வரி அம்மான்னு அக்காவோட புகழ பாடிக்கிட்டே இருக்காங்க. அடேங்க அப்பா. பின்ன இல்லையா? எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச ஒளி விளக்கு சாமுண்டீஸ்வரி அம்மான்னு சொல்றாங்க. சரிடி, ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணாத. இல்லக்கா, பில்டப்லாம் கிடையாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசினேன். ஊர் நிலவரத்தை பார்த்ததுனாலதான் சொல்றேன். உன்னோட செல்வாக்கு ஓஹோன்னு இருக்கு. அநேகமா எலெக்ஷன் வரும்போது சுயேட்சையா நின்னா ஈஸியா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிரலாம். பரவாயில்லையே. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமாக்கா? என்ன? இத்தனை நாளா என்னமோ அந்த டிரைவர் பையதான் உன் பேருக்கும் புகழுக்கும் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சான்ல. இப்போ அதெல்லாம் இல்ல. அந்த டிரைவர் பைய சும்மா டம்மி. உனக்கு கிடைக்கிற பேருக்கும் புகழுக்கும் உன்னோட தனிப்பட்ட திறமையும் அறிவும் தான் காரணம்னு அப்படின்னு ஊரே பேசுதுக்கா. அப்படியா? ஆமாக்கா. கார்த்திக் கார்த்தின்னு சொல்லிட்டு இருந்த வாயெல்லாம் இனிமே அந்த பேரை சொல்லவே சொல்லாது. இனிமே எல்லாரும் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரின்னு ஓ பேரை தான் சொல்ல போறாங்க. அத நம்ம காது குளிர கேட்க போறோம். வணக்கம். வணக்கம். என்ன காலையிலேயே எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா, நாங்க மோசம் போயிட்டோமா. என்ன சொல்றீங்க? மோசம் போயிட்டீங்களா? அம்மா, நேத்து நீங்க திறந்து வச்ச நகை கம்பெனி இன்னைக்கு பூட்டி இருக்குமா.
சொல்றீங்க? பூட்டி இருக்கா? ஆமாம்மா, பூட்டி தான் கிடக்கு. அந்த ஆபீஸ்ல யாருமே இல்ல. ஆஹா, அத்தை அனுப்பின ஆளுங்க கம்பியை நிட்டிட்டானுங்களா? அடியே என் அக்கா காரியே, நீ செத்தடி. அம்மா, உங்களை நம்பி தானே எல்லாத்தையும் செஞ்சோம். இப்ப எங்க நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்களே. வாயை கட்டி வயித்த கட்டி சேர்த்து வச்ச நகையெல்லாம் இந்த படுபாவைங்க மொத்த நகையும் தூக்கிட்டு போயிட்டானுங்களேம்மா. எங்க வயிறெல்லாம் எரியுதுமா. அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமா தான் போவானுங்க. எங்க சாபம் அவனுங்களை சும்மாவே விடாது. இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல அங்க போய் பார்க்கலாம். முழுசா என்ன நடந்திருக்குன்னு தெரியாம எந்த முடிவுக்கும் வர முடியாதுல்ல. என்னமா முடிவு பண்றது? அவனுக்கு தான் ராத்திரியோட ராத்திரியா ஆபீஸையே காலி பண்ணி போயிட்டானுங்களே. அங்க வேலை செஞ்சவங்களையும் நேரமா வீட்டுக்கு போக சொல்லியிருக்கானுங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா அவனுங்க பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கானுங்க. நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுனாலதாம்மா உங்களை நம்பி நகைய வச்சோம். இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானுங்களேம்மா. என்னம்மா பண்ண போறீங்க? அத்த, சகல அன்னைக்கே சொன்னாப்ல, அவசரப்படாங்க, ஏதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கன்னு. அவர் மேல இருந்த கோவத்திலையும் வெறுப்புலையும் அவர் சொல்றதை எதையும் காதுல வாங்கிக்காம எல்லாத்தையுமே செஞ்சீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு. அம்மா, ஏற்கனவே இப்படிதான் அவசரப்பட்டு வீட்டை இழக்க இருந்தோம். அப்போ அந்த பிரச்சனையில இருந்து என் புருஷன் தான் காப்பாத்தினாரு. உங்க ஈகோ அவர் சொல்றத கேட்க விடாம தடுத்துருச்சு. இப்ப அவனுங்க உங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டானுங்க. போதும், எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எதுக்கும் அங்க என்ன நடந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். சந்திரா, வா போலாம். ஐயோ, என்ன இது? போட காணோம். என்னக்கா பூட்டி இருக்கு? தெரியலையே. போய் பாப்போம். என்னாச்சுக்கா? ஓப்பன் ஆகலையா? கதவு பூட்டி இருக்கு. அக்கா, ஊர் ஜனங்க சொன்ன மாதிரி அவனுங்க எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்ட மாதிரி தான் தெரியுது.